ஏண்டா மனுஷனாடா நீ 3 மாசம் முன்னாடி சொல்லியிருக்கலாம் இல்லையா, வாழ்க்கையே வெறுக்க வச்சுட்டேன். இது இந்த வீடியோல பண்ண கமெண்ட். இந்த வீடியோல நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, +2 முடிச்சதும் உங்க ஸ்கில்ஸ் எப்படி டெவலப் பண்ணி உங்க லைஃபை செட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் அது. இந்த சப்ஸ்கிரைபர் மாதிரியே நிறைய பேருக்கும் இந்த விஷயங்கள் தோணி இருக்கும். அப்போ ஒரு காலேஜ் ஜாயின் பண்ணிட்டீங்க, காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே உங்க ஸ்கில்ஸ் எப்படி டெவலப் பண்றது, அது எப்படி உங்க காலேஜ் எஜுகேஷன் கூடவே சேர்த்து டெவலப் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம முன்னாடியே சில வீடியோக்கள்ல சொல்லியிருக்கோம், நம்ம காலேஜ்ல படிச்சுட்டு வெளியில வர ஸ்டூடெண்ட்ஸ்ல 95% of the students எந்த ஸ்கில்லும் இல்லாம தான் வெளியில வராங்க. வெறும் 5% ஸ்டூடெண்ட்ஸ் தான் அவங்க சொந்தமா முயற்சி எடுத்து அவங்க ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிட்டு காலேஜை விட்டு ஸ்கில்ஸோட வெளியில வராங்க. இப்படி இருக்க சிச்சுவேஷன்ல இருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது, அந்த சினாரியோவை எப்படி நமக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கிறது அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு காலேஜ்ல ஜாயின் பண்றா அப்படின்னா அவன் படிக்கிற விஷயங்கள் எல்லாமே எப்படி இருக்குன்னா, ஆல்ரெடி இருக்கிற அல்ல ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு மாதிரியான விஷயங்களா தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது அவனுக்கு அடுத்தபடியா என்ன செய்யறது அப்படிங்கிறதுல பெரிய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. எந்த ஸ்கில்ல ஃபோக்கஸ் பண்றது அப்படிங்கிறதும் தெரியல. இப்போ இதுக்கான காரணம் என்ன நீங்க நினைக்கிறீங்க? சில பேர் காலேஜ்னு சொல்லுவீங்க, சில பேர் யூனிவர்சிட்டின்னு சொல்லுவீங்க, சில பேர் சிலபஸ்ன்னு சொல்லுவீங்க. ஆனா இந்த மூணுமே கிடையாது. இந்த மூணை விட முக்கியமா இன்னொரு காரணம் இருக்கு. அது என்ன தெரியுமா? உங்களோட டீச்சர்ஸ். காலேஜஸ்ல இருக்க 80% ஆஃப் த டீச்சர்ஸ் எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லாம தான் இந்த வேலைக்கு வராங்க. அப்படி இன்ட்ரெஸ்டோட வந்தாலும் எந்த ஒரு ஸ்கில்லுமே இல்லாம தான் வராங்க. இங்க நான் ஸ்கில்னு சொல்றது என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டூடெண்ட் அவன் காலேஜ் முடிச்சு வெளியில போகும்போது அவனுக்கு இண்டஸ்ட்ரியில எப்படி சர்வைவ் ஆகணும் அப்படிங்கறத சொல்லி கொடுக்கறதுக்கான அந்த இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது டீச்சர்ஸ்க்கு கிடையாது. காரணம்னா மேக்ஸிமம் எந்த வேலையும் கிடைக்கல அப்படின்னா டீச்சர்ஸ் ஆயிடுறாங்க, இல்ல அப்படின்னா ஃப்ரெஷர்ஸ் டீச்சர்ஸா வந்துடுறாங்க. அதுவும் இல்லைன்னா அந்த காலேஜ்ல யூஜி படிச்சு அந்த காலேஜ்ல பிஜி முடிச்சு அங்கே டீச்சரா வந்து ஜாயின் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்படிப்பட்ட டீச்சர் சொல்லி கொடுத்தா எப்படி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஸ்கில்லோட வெளியே வருவான்? இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணலாம், அவங்க எப்படி ஸ்கில்லை டெவலப் பண்ணலாம் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு டீச்சர்ஸ் என்ன பண்ணணும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்க ஒரு டீச்சரா இருந்தீங்க அப்படின்னா முதல்ல உங்க ஸ்கில்லை நீங்க டெவலப் பண்ணுங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்க அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இப்போ நீங்க சொல்லலாம், நான் அந்த 80% டீச்சர் மாதிரி இல்ல, நான் அந்த 20% டீச்சர் மாதிரியான ஆள் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா உங்களோட சேலரி எவ்வளவு இருக்கு? ஒரு டெக் ஃபீல்ட்ல இல்லைன்னா ஒரு இண்டஸ்ட்ரியில வேலை செஞ்சு ஒரு 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஆள்னா மினிமம் 1 lakh ஆவது சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சேலரி இருக்கு அப்படின்னா ஓகே, நீங்க இதை பேசலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்களும் அந்த 80% டீச்சர்ஸ் மாதிரி தான், உங்களாலேயும் உங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு எந்த நல்லதும் நடக்க போறது இல்லை. இது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க அப்டேட்டடா இருந்தா தான் உங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்க ஏதாவது சொல்லிக் கொடுக்க முடியும். நீங்க உங்க சிலபஸ்ல என்ன இருக்கு அப்படிங்கறத சும்மா படிச்சுட்டு அதை அப்படியே கொண்டு வந்து உங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்க அப்படின்னா அவனும் அந்த சிலபஸ்ல என்ன இருக்கோ அதை அப்படியே படிச்சுட்டு தான் வருவான். இப்போ ஏஐ வந்துருச்சு, மெஷின் லேர்னிங் இருக்கு, சைபர் செக்யூரிட்டி இருக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க முதல்ல உங்களை ஸ்கில்ட் ஆக்குங்க. நீங்க ஸ்கில்ட் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அவங்களுக்கும் புதிய விஷயங்கள் கத்துக்கணும் அப்படிங்கிற ஐடியாலஜி வரும், அந்த மைண்ட் செட் வரும். இன்னொரு விஷயம், ஒரு டெக் டிபார்ட்மெண்ட் நீங்க டீச்சரா இருக்கீங்க அப்படின்னா நீங்க அட்லீஸ்ட் ஒரு வெப் அப்ளிகேஷன் இல்லனா ஒரு மொபைல் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ற அளவுக்கான ஸ்கில்ஸ் உங்களுக்கு இருக்கணும். அப்படி ஸ்கில்ஸ் உங்களுக்கு இல்லன்னா நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த கண்ட்ரியோட ஃபியூச்சரே நீங்க ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த விஷயத்தை மாத்துறதுக்கு கவர்மெண்ட்டோ மேனேஜ்மெண்ட்டோ எதுவுமே பண்ணாது. கவர்மெண்ட் ஏன் பண்ணாதுன்னா 80% ஆஃப் த டீச்சர்ஸ் வந்து வெளியில அனுப்ப முடியாது. மேனேஜ்மெண்ட் ஏன் பண்ணாது அப்படின்னா ஒரு ஸ்கில்டான டீச்சரா இருந்தா நான் முன்ன சொன்ன மாதிரி 1 lakh வரைக்கும் உங்களுக்கு சேலரி கொடுக்கணும். ஸ்கில்டா இல்லாத உங்களை மாதிரியான டீச்சர்ஸ் தான் அவங்க எடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதான் லாபம், அவங்க அங்க மணி தான் பார்ப்பாங்க மேனேஜ்மெண்ட். ஸோ அங்கேயே அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க. ஸோ இதை மாற்றணும் அப்படின்னா டீச்சர்ஸ் நீங்க முதல்ல உங்க ஸ்கில்லை டெவலப் பண்ணுங்க. அப்பதான் உங்க ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப் நல்லா இருக்கும். இதை நம்ம ஏன் இவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கோம்னா, நம்ம முன்ன சொன்ன மாதிரி 95% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கில்ஸ் இல்லாம வெளியில வராங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான் இந்த வீடியோல அவர் பண்ண ஒரு கமெண்ட். இப்பதான் நான் காலேஜ் ஜாயின் பண்ணியிருக்கேன், அதுக்குள்ள அந்த ஃபீலிங் வரணும் அப்படின்னா அவன் காலேஜ்ல இருந்து அவனுக்கு தேவையான விஷயம் கிடைக்கல அப்படிங்கறத அர்த்தம். அதனால மட்டுமே தான் அந்த மாதிரி ஒரு கமெண்ட் அவங்க பண்ணி இருந்திருப்பாங்க. ஸோ இது மாறணும் அப்படின்னா முதல்ல டீச்சர்ஸ் மாறணும். இப்போ நம்ம டீச்சர்ஸ் பத்தி பேசிட்டு அவங்க என்ன பண்றதுன்னு சொல்றேன். இப்போ நம்ம மெயின் டாபிக் குள்ள போலாம். ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். எந்த ஒரு காலேஜா இருந்தாலும் ஃபைனல் இயர்ல நீங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும். இப்போ எல்லா ப்ராஜெக்ட்டுமே டெக் பேஸ்டா பண்ணணும் அப்படிங்கிற சினாரியோக்கு மாறிடுச்சு. அப்படி இருக்கும்போது நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்க ஸ்கில்ல நீங்க டெவலப் பண்ண ஆரம்பிக்கலாம். உங்க ஸ்கில்ல நீங்க டெவலப் பண்றது இப்ப இருந்தே ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அந்த ஃபைனல் இயர் வரும்போது நீங்களே அந்த ப்ராஜெக்ட்டை முடிக்கிற அளவுக்கு டெவலப் ஆயிருவீங்க. இது ஏன் சொல்றோம் அப்படின்னா நிறைய டீச்சர்ஸ் இருக்காங்க, IEEE எல்லாம் வர மாதிரி பெரிய லெவல்ல ப்ராஜெக்ட் பண்ணணும், இல்ல அதுல இருக்கிற ப்ராஜெக்ட் எடுத்து நீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசுவாங்க. உடனே ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் சென்டர்ல போய் கொஞ்சம் காசை கொடுத்து ஓகே இது பண்ணி கொடுத்துருங்க, எனக்கு இந்த மாதிரி ப்ராஜெக்ட் வேணும் அப்படின்னு சொன்னா அவங்களும் ஆல்ரெடி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் காப்பி பண்ணி வச்சிருந்திருப்பாங்க. அந்த ப்ராஜெக்ட்ல இருந்து எடுத்து உங்களுக்கு ஒன்று கொடுத்துருவாங்க. ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னா உங்க ஸ்கில் அதோட முடிஞ்சு போச்சு. ஏன்னா உங்களுக்காக நீங்க எதுவுமே பண்ணல, யாரோ ஒருத்தர் கோட் கொடுக்குறா அதை ரன் பண்றீங்க. ஆனா இதை ஹைலைட் என்னன்னா நீங்க கொண்டு போய் கொடுக்குற அந்த கோட் சரியான கோடா தப்பான கோடா அப்படின்னு கூட உங்க ஃபேக்கல்டிஸ்க்கு கண்டுபிடிக்க தெரியாது. அந்த லெவல்ல தான் ஃபேக்கல்டிஸோட ஸ்கில்ஸ் இப்போ இருக்கு. இப்போ இந்த ப்ராஜெக்ட் எப்படி ஈஸியா நம்ம பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி நம்ம பேசலாம். இதுக்கு நீங்க
நீங்க பெருசா கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு ஐயோ ப்ராஜெக்ட் நானே பண்ணணுமா, கோடிங் நானே பண்ணணுமா அப்படிங்கறதால நீங்க யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. காரணம் என்னன்னா, கோடிங் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளான விஷயம். இதை நம்ம ஈஸியா கத்துக்கலாம், ஈஸியா பண்ணிக்கலாம். அதோட லாஜிக் மட்டும் நமக்கு புரிஞ்சுட்டா போதும். அப்போ இந்த விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க மைண்டை நீங்க ஒரு விஷயத்துக்கு ரெடி பண்ணிக்கணும். கோட் பண்ணும்போது எரர்ஸ் வரும், அந்த எரரை ரெக்டிஃபை பண்ணிட்டா அது ஆட்டோமேட்டிக்கா கிளியர் ஆயிரும். நிறைய எரர்ஸ் வந்துச்சுன்னா அந்த எரர்ஸை ஃபேஸ் பண்ண மட்டும் நீங்க தயாரா இருங்க. ஏன்னா அப்பதான் நீங்க கத்துக்குவீங்க. ஸோ அதை நம்ம ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே நம்ம ப்ராஜெக்டை கிளியரா முடிச்சிடலாம். ஸோ முதல் விஷயம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, என்ன ப்ராடக்ட் பண்ண போறீங்க இல்லை என்ன ப்ராஜெக்ட் பண்ண போறீங்கன்னு டிசைட் பண்ணிட்டு அதோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே நீங்க ஒரு நோட்லயோ ஒரு பேப்பர்லயோ அதை எழுதி வைங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து ஒரு தியேட்டர்ல டிக்கெட் புக் பண்ற ஆப் தான் நான் கிரியேட் பண்றேன் அப்படின்னா, அந்த ஆப் எப்படி இருக்கணும், அதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கணும், அதுல இத்தனை சீட் வரைக்கும் புக் பண்ண முடியணும், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த என்னென்ன ஃபீச்சர்ஸ் நீங்க கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு பேப்பர்ல எழுதி வைங்க. இது மேக்ஸிமம் இது குரூப் ப்ராஜெக்டா தான் இருக்கும். யாரும் இண்டிவிஜுவல் ப்ராஜெக்ட் பண்ண போறதில்ல. உங்க குரூப்ல டிஸ்கஸ் பண்ணி இந்த ப்ராடக்ட்டுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் வேணும் அப்படிங்கறத நீங்க முடிவு பண்ணுங்க. அதை லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. அதை பண்ணதுக்கு அப்புறம் ரெண்டாவதா நீங்க என்ன பண்ணணும், ஒரு மாக்அப் இல்லைன்னா ஒரு வயர் ஃப்ரேம் கிரியேட் பண்ணணும். மாக்அப்ல வயர் ஃப்ரேம்னா என்னன்னா, இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் பேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அப்ளிகேஷன் இருக்கு, அதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் பேஜ் இருக்கு அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல இந்த விஷயம்லாம் இருக்கணும். பேர் இருக்கணும், லாகின், பாஸ்வேர்ட், சப்மிட், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கணும். இல்ல ஓடிபி ரிசீவ் பண்றதுக்கான விஷயங்கள்லாம் இருக்கணும். அப்படிங்கறத அந்த டிசைன் எப்படி இருக்கணுங்கிறது உட்பட நீங்க வரைங்க. அப்போ லாகின் அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னா அந்த லாகின் பட்டனை கிளிக் பண்ணோம்னா அடுத்த பேஜ் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத இந்த இதை கிளிக் பண்ணா செகண்ட் பேஜ் இப்படி இருக்கணும், இங்க இதை கிளிக் பண்ணா தேர்ட் பேஜ் இப்படி இருக்கணும், ஃபோர்த் பேஜ் இப்படி இருக்கணும், இந்த பட்டன் கிளிக் பண்ணா பேஜ் இப்படி மாறணும் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாமே மறுபடியும் நீங்க ஒரு பேப்பர்ல வரைஞ்சு வைங்க. அப்படி வரைஞ்சு ஒரு நோட் புக் வேஸ்டா போனாலும் பரவாயில்ல, ஆனா ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருந்து கடைசியில எக்ஸிட் வரைக்கும் இல்ல லாஸ்ட் அந்த ப்ராசஸ் வரைக்கும் என்னெல்லாம் நடக்கணுமோ அதை நீங்க வரைஞ்சு வைங்க. இது எதுக்காக சொல்றோம் அப்படின்னா, நம்ம சேனல்ல ஐடி ஃபீல்ட்ல கரியர் செட் பண்றதுக்கான எல்லா டுட்டோரியல்ஸும் வரப்போகுது. அப்ப இதெல்லாம் பார்த்து படிக்கிறப்போ எப்படி உங்களுக்கு டவுட்ஸ் வரும், இந்த டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்றதுக்கு ஃப்ரீ 1 month சப்போர்ட் நம்ம சேனல்ல ப்ரொவைட் பண்றோம். அது வேணும்னா நம்ம brototype.com அப்படிங்கிற வெப்சைட்ல போய் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணீங்கன்னா நீங்க ஒரு டெலிகிராம் குரூப்புக்கு ரீடைரக்ட் ஆவீங்க. அந்த டெலிகிராம் குரூப்ல நீங்க எப்படி வேணாலும் தமிழ்லயோ இங்கிலீஷ்லயோ சாட் பண்ணியோ ஸ்கிரீன்ஷாட் அனுப்பியோ நீங்க உங்க டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆன்லைன்ல வீட்டில் உட்காந்து படிக்கிறப்ப கான்சென்ட்ரேட் பண்ண முடியாதவங்களுக்கு இங்க வந்து நம்ம டீம் கூட நம்ம ஹப்ல உட்காந்து ஒர்க் அவுட் பண்ற Brocamp ஒரு ப்ரோக்ராமும் இருக்கு. இந்த ப்ரோக்ராம் பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வெப்சைட் விசிட் பண்ணுங்க. நீங்க எந்த ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவங்களா இருந்தாலும் ஐடி ஃபீல்ட்ல கரியர் பில்ட் பண்ணணும்னா நம்ம இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த நம்பர்லயும் கான்டாக்ட் பண்ணுங்க. நீங்க வரைஞ்சு வைங்க. இது எதுக்காக சொல்றோம் அப்படின்னா, ஒரு ஆப் அப்படின்னா கஸ்டமர் மட்டும் லாகின் பண்ண மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம சொன்ன மாதிரி டிக்கெட்டிங் ஆப் அப்படின்னா புக் பண்றதுக்கு இருக்கிறவங்களும் லாகின் பண்ணுவாங்க, தியேட்டர்ஸ் லாகின் பண்ணுவாங்க, எவ்வளவு சீட்ஸ் புக் ஆயிருக்கு, என்னென்ன ஷோஸ் போட்டிருக்குன்னு அப்லோட் பண்றதுக்கு. அதே மாதிரி ஏதாவது அட்மின்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க லாகின் பண்ணுவாங்க. ஒருத்தவங்க லாகின் பண்ணும்போது அந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் வந்து வேற மாதிரி இருக்கும். இன்டர்ஃபேஸ் அப்படின்னா அந்த ஆப் பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயம், அது வந்து ஒவ்வொன்றும் புதுசா தோணணும். அப்போ கஸ்டமருக்கு ஒரு மாதிரி இருக்கணும், தியேட்டர் லாகின் பண்ணிச்சுன்னா அதுக்கு வேற மாதிரி இருக்கணும், அதுக்கான ஆப்ஷன்ஸ் வேற மாதிரி இருக்கணும். இதெல்லாம் யோசிச்சு நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த வயர் ஃப்ரேம் கிரியேட் பண்ணுங்க. அடுத்த விஷயமா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, இந்த அப்ளிகேஷனை எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல நான் கிரியேட் பண்ண போறேன் அப்படிங்கறத டிசைட் பண்ணுங்க. அப்படி டிசைட் பண்ணிட்டு அதை போய் நீங்க உங்க டீச்சர்ஸ் கிட்ட சொல்லுங்க, நான் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல இப்படி ஒரு ஆப் கிரியேட் பண்ண போறேன், இதை தான் நான் என்னோட ஃபைனல் ப்ராஜெக்டா நான் பண்ண போறேன் அப்படிங்கறத சொல்லுங்க. மேபி உங்க ஃபேக்கல்டி சில பேருக்கு அது தெரிஞ்சிருக்கலாம் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், இல்ல சில பேருக்கு தெரியாம இருக்கலாம். அப்படி தெரியாதவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, நான் இதுல தான் பண்ண போறேன் அப்படிங்கறத அவங்களுக்கு சொல்லிட்டு வந்துருங்க. ஒருவேளை உங்களுக்கு அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரியல அப்படின்னா ரொம்ப சிம்பிளா நீங்க என்ன பண்ணலாம்னா, முதல்ல பேசிக்ஸ் கத்துக்கிட்டு பேசிக்ஸ்ல ஸ்ட்ராங் ஆகுங்க. இப்போ உங்களுக்கு கோடிங்கோட பேசிக்கே தெரியாது அப்படின்னா நம்ம சேனல்ல 100K கோடிங் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு. அந்த பிளேலிஸ்ட்ல நம்ம சியோடதும் ஜாவாவோடதும் பேசிக்ஸ் வந்து கம்ப்ளீட்டா சொல்லி கொடுத்துருக்கோம். அது உங்களுக்கு பெருசா எந்த நாலேஜும் தேவையில்லை, இங்கிலீஷ் எழுத படிக்க தெரிஞ்சா போதும். அதே மாதிரி பேசிக் மேத்தமெட்டிக்ஸ், அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், பெர்சன்டேஜ், இந்த 5 விஷயம் தெரிஞ்சிருந்தாலே போதும், நீங்க கோடிங் கத்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க உங்க ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எது வேணுமோ அதோட டுட்டோரியல்ஸ் நிறைய யூடியூப்ல இருக்கும். அதை போய் பார்த்து நீங்க கத்துக்கோங்க. இதை ஏன் நம்ம யூடியூப் பார்த்து கத்துக்க சொல்றோம் அப்படின்னா, இந்த யூடியூப்ல சொல்லி கொடுக்குறவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா உங்களோட சொந்த இன்ட்ரெஸ்ட்ல வந்து சொல்லி கொடுக்குறவங்களா இருப்பாங்க, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களா தான் சொல்லி கொடுப்பாங்க. அதாவது மேக்ஸிமம் உங்க ஃபேக்கல்டிஸை விட எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமா இருக்கிறவங்க தான் இந்த யூடியூப்ல அவங்க வந்து இந்த ப்ரோக்ராமிங் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றவங்களா இருப்பாங்க. அதை பார்த்து உங்களுக்கு தேவையான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை நீங்க கத்துக்கோங்க. இல்ல ஏதாவது ஒரு கோட் தேவைப்படுது, அது எப்படி நமக்கு ஃபார்முலேட் பண்றதுன்னு தெரியல அப்படின்னா நீங்க GitHubல தேடினீங்க, இல்ல GitHubல கேட்டீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஆளுங்க இருப்பாங்க. சோ அங்கிருந்து நீங்க கோடை எடுத்து நீங்க யூஸ் பண்ணலாம், இல்ல அங்கிருந்து சில சஜஷன் கொடுப்பாங்க, இதுக்கு வேற இதை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சஜஷன் கொடுப்பாங்க. அந்த சஜஷன்ஸும் நீங்க போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ GitHub எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறதுக்கு எல்லாமே ஒரு டுட்டோரியல் நம்ம கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஐடியால இருக்கும். உங்களுக்கு அந்த டுட்டோரியல் வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க நம்ம வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க, நம்ம அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி யோசிக்கலாம். அடுத்தது நம்ம ஆல்ரெடி இப்போ ஒரு ஆப் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது முடிவு பண்ணிட்டோம். அந்த ஆப்க்குள்ள வர விஷயங்களை நம்ம எங்க ஸ்டோர் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு புக் மை ஷோ மாதிரியான ஒரு டிக்கெட்டிங் ஆப் தான் நம்ம கிரியேட்
பண்றோம் அப்படின்னா அந்த ஆப்புக்குள்ள ஒரு கஸ்டமர் லாகின் பண்ணா அந்த டேட்டா எந்த இடத்துல ஸ்டோர் ஆகணும், அதுக்கான டேட்டா பேஸ் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த டேட்டா பேஸ் நீங்க SQL யூஸ் பண்ணலாம், இல்ல நோ SQL யூஸ் பண்ணலாம், எதுவா வேணா யூஸ் பண்ணலாம். பட் தென் இது எதுக்காக இந்த SQL அப்படிங்கிற விஷயம்லாம் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, இப்போ ஒரு 100 யூசரோட டேட்டா இருக்குன்னா அந்த 100 யூசரோட டேட்டாவையும் நம்ம ஏதாவது ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அப்படி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடத்துக்கு பேர் தான் என்ன அப்படின்னா டேட்டா பேஸ். இப்போ நான் ஒரு யூசரா இருக்கேன், நீங்க ஒரு யூசரா இருக்கீங்கன்னா நான் என்னோட கிரெடென்ஷியல்ஸ் போடும்போது என்னோட டேட்டா தான் புல் பண்ணிட்டு வரணும். காரணம் என்னன்னா நான் ஆல்ரெடி புக் பண்ணியிருப்பேன், அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது என்னோட விஷயம் புல் பண்ணிட்டு வந்தால் தான் அது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்காக தான் நம்ம ஒரு டேட்டா பேஸ் அப்படிங்கிற விஷயத்தை யூஸ் பண்றோம். ஒரு ஆப் டெவலப் பண்ணும்போது என்னென்ன டேர்ம்ஸ் இருக்கு, அது என்னென்ன தெரிஞ்சுக்கணும், அதுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறத பத்தி ஒரு வீடியோ சீக்கிரமே நம்ம சேனல்ல நம்ம போஸ்ட் பண்றோம். அடுத்த ஒரு முக்கியமான பாயிண்ட், ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லயும் ரொம்ப கஷ்டமான சில விஷயங்கள் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிக்கெட்டிங் ஆப்ல ஒரு பேமெண்ட் கேட்வே லிங்க் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் நிறைய APIs எல்லாம் யூஸ் பண்ணணும். இப்படி கிரிட்டிக்கலான டாஸ்க்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா அதை ஒரு செப்பரேட் ப்ராஜெக்டா எடுத்து பண்ணுங்க. ஆல்ரெடி ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம், அந்த பெரிய ப்ராஜெக்ட்ல கிரிட்டிக்கலான விஷயத்தை எல்லாமே நம்ம ஒரு செப்பரேட் ப்ராஜெக்ட் மாதிரி பண்றோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லயோ இல்ல நம்ம யூஸ் பண்ற டூல்ஸ்லயோ நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறிடும். அடுத்தது நீங்க கிரியேட் பண்ண இந்த வயர் ஃப்ரேம் மாதிரி உங்களோட ஆப்பை டிசைன் பண்ண ஆரம்பிங்க. அதாவது ஆப்போட லாகின் பேஜ் எப்படி இருக்கணும், அந்த லாகின் பட்டன் கிளிக் பண்ணா எப்படி உள்ள போகணும், உள்ள போனா அடுத்த பேஜ் எப்படி இருக்கணும்லாம் நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த விஷயத்தை நீங்க பிசிக்கலா கிரியேட் பண்ண ஆரம்பிங்க. கூடிய சீக்கிரம் நம்ம சேனல்லே ஒரு வெப் டிசைனிங் சீரிஸ் வரப்போகுது. அதுல எப்படி ஒரு வெப் பேஜ் டிசைன் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் நம்ம சொல்லுவோம். அதுல நம்ம என்ன சொல்லிக் கொடுக்க போறோம்னா ஒரு வெப்சைட் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறத சொல்லிக் கொடுக்க போறோம். அதே பிரின்சிபல் தான் நம்ம ஒரு அப்ளிகேஷன்ல ஒரு பேஜ் கிரியேட் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். சோ நீங்க அதை பார்த்தே நீங்க உங்களோட அப்ளிகேஷனுக்கு அந்த இன்டர்ஃபேஸை கிரியேட் பண்றதுக்கு நீங்க அதையே யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ஒரு முக்கியமான விஷயம், கடைசி விஷயம், பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காதீங்க. இப்போ நீங்க ஒரு ஆப் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா அது புக் மை ஷோ மாதிரியான ஒரு ஆப்பா இருந்தா புக் மை ஷோ எப்படி ஒர்க் ஆகுதோ அதே மாதிரி பெர்ஃபெக்ட்டா இது ஒர்க் ஆகணும் அப்படின்னு நினைச்சு நீங்க ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணாதீங்க. பேசிக்கான இன்டர்ஃபேஸ் இருந்தா போதும், ஒரு பேசிக் லெவல் அதை நீங்க கிரியேட் பண்ணா போதும். காரணம் என்னன்னா பெர்ஃபெக்ஷன் இஸ் ஈக்குவல் டு பேராலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு விஷயம் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கணும் நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த பெர்ஃபெக்ஷன் நம்ம மைண்ட்ல அட்டைன் ஆகுற வரைக்கும் நம்மளால அதை செய்யவே முடியாது. அது வரைக்கும் நம்ம செய்ய வேண்டிய காரணங்கள் மொத்தமும் தடைபட்டு போயிடும். அது எங்க இருந்துச்சோ அது அங்கேயே தான் இருக்கும். ஸோ இதுக்கு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா முதல்ல பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காதீங்க. இப்போ நம்ம 100K கோடிங் சேலஞ்சிலே பாத்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் வீடியோல ஒரு கால்குலேட்டர் ப்ராஜெக்ட் பண்றதுக்கு சொல்லி கொடுத்துருந்துருப்போம். நிறைய பேர் அதை ட்ரையும் பண்ணாங்க. அவங்க கிட்ட யார்கிட்டயுமே நம்ம வந்து பெர்ஃபெக்ஷன் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க கிட்ட நம்ம எதிர்பார்த்தது எல்லாம் என்ன அப்படின்னா அந்த லாஜிக் அவங்க தெளிவா புரிஞ்சுக்கிறாங்களா, நம்ம சொல்லி கொடுத்த கான்செப்ட் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்களா, அதே மாதிரி அதை யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி உங்களோட முதல் ப்ராஜெக்ட் நீங்க பண்ணும்போது ரொம்ப பெர்ஃபெக்ஷன்லாம் பார்க்காம நீங்க ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த கான்செப்ட்ல உங்களால கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க முடியும். இப்போ நீங்க கேட்கலாம், நான் இப்படி பண்ணிட்டு இருக்கேன், என்னால இதை ஃபினிஷ் பண்ண முடியலன்னா என்ன பண்றது, ஃபைனல் ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணணும்ல அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எல்லாரும் காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ற இடத்துல சொந்தமா கஷ்டப்பட்டு ஒருத்தன் ப்ராஜெக்ட் பண்றான் அப்படின்னு சொன்னா உங்க டீச்சர்ஸ் என்ன உங்களை பண்ண விட மாட்டாங்களா? அந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆகல அப்படின்னாலும் உங்களை பாஸ் பண்ண வைப்பாங்க, அதுக்கு ஒரு நல்ல மார்க் கொடுப்பாங்க. ஏன்னா இந்த இடத்துல நீங்க உங்க ஹார்ட் ஒர்க் போட்டு ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அப்படி ஒரு வேளை நீங்க ப்ராஜெக்ட் முடிக்கல அப்படிங்கிறதுக்காக உங்க ஃபேக்கல்டிஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னா உங்க ஃபேக்கல்டிஸ் உங்களோட ஸ்கில்ல டெவலப் பண்றதுக்காகலாம் உங்க காலேஜுக்கு வரல, உங்க காலேஜ் கொடுக்குற சம்பளத்துக்காக மட்டும்தான் வராங்க. டீச்சர்ஸ் எல்லாம் அப்படி இருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கல. ஸோ நீங்க தைரியமாவே இதை ப்ரொசீட் பண்ணுங்க. அப்ப நம்ம இந்த வீடியோல என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா ஒரு ப்ராஜெக்ட்டை நீங்களே எப்படி ஸ்கிராச்ல இருந்து கிரியேட் பண்றது அப்படிங்கிறதுக்கான விஷயங்களை பார்த்தோம். இது எதுக்காக பார்த்தோம் அப்படின்னா சில பேர் காலேஜ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ஐயோ நான் அவசரப்பட்டு காலேஜ் ஜாயின் பண்ணிட்டு என்ன பண்றது, எப்படி என் ஸ்கில்லை டெவலப் பண்றது, எனக்கு படிக்கவும் செய்யணும் அதே நேரத்தில் என் ஸ்கில்லும் டெவலப் பண்ணணும், அந்த மாதிரியான நிறைய பேர் யோசிப்பீங்க இல்லையா? அந்த விஷயத்தை ஓவர் கம் பண்றதுக்கு ஒரு சொல்யூஷனாக தான் நான் இந்த வீடியோ கொடுத்துருக்கேன். அப்போ இந்த வீடியோ பாருங்க, இதுல சொல்லியிருக்கிற மாதிரியே நீங்க உங்க ப்ராஜெக்ட்டை நீங்க கிரியேட் பண்ணுங்க. ஆல்ரெடி நீங்க படிச்சு முடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க உங்க ப்ராஜெக்ட் எத்தனை ரூபாய்க்கு வாங்குனீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.